உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாரும் இந்த இடத்துல சந்திக்கிறது. இன்னைக்கான மேடை வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்காக. ஸோ நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய கருத்து வரும், நிறைய வேறுபாடு இருக்கும். பட் இம்மென்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து எனக்கு இந்த படம் வந்து பராசக்தி சுதா மேம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நான் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அதை தாண்டி வந்து இது யார் எடுப்பாங்க, இதை எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு தில்லான ஒரு ப்ரொடியூசர் தேவை, ஒரு கரெக்டான ஒரு ஒரு தைரியமுள்ள ப்ரொடியூசர் தேவை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போது ஆகாஷ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் ஹி வாஸ் அ ரைட் பர்சன் இந்த படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் வாழ்த்துக்கள் அவருக்கு. அண்ட் பொதுவாக நம்ம வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுவோம். பட் ஒரு சில படம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்துட்டு இந்த படத்தில் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. முதல் காரணம் வந்துட்டு நீங்கள் இந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாம்பிங்ஸ் இருக்குது. ஸோ ஜிவியோட 100வது படம், நான் சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், ஜிவியோட 100வது படம் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன். அதை தாண்டி எஸ்கே பிரதரோட 25வது படம். ஸோ அதுவும் வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். ஏன்னா சில பேரோட க்ரோத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட க்ரோத்தை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி வெரி பர்சனல். ஸோ அவரோட ஒவ்வொரு சக்ஸஸும் வந்துட்டு ஐ ஃபீல் தட் எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதெல்லாம் தாண்டி என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் சுதா மேம். ஸோ அவங்க வந்து இது சொல்லும் போது நான் கேட்டேன், இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டா அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதையும் பண்ணாத, உனக்கு எப்படி தோணுதோ உன்னோட நேச்சுரல் செல்ஃப் முன்னால் எப்படி பண்ண முடியுதோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்துட்டு சின்னதுரை என்ற கேரக்டர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்து சுதா மேம் தான். ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு செட்டில் போய் நம்ம வந்து பண்ணும்போதும் ரொம்ப ஒரு நுணுக்கமாக பார்த்தோம் ஒவ்வொரு விஷயமும். பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஃப்ரீடம் இருந்தது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதா மேம் ஒன்று சொன்னாங்க, இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரனோட கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க, இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை இதை பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணணும், இதை பண்ணால் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ், தெரியல. பட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ரவி கே சந்திரன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான். அவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், என்னடா பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவர் பக்கத்துலேயே நின்று ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் லீலாவோட வந்து டெபியூ தமிழ் ஃபிலிம். ஸோ ரவி சார் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனாக பண்ணணும், இல்லை நெகட்டிவ் ஷேடில் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய படம். ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இருக்குது, நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக வந்துட்டு இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இந்த ஒரு படம் நாங்கள் எல்லாருமே, திஸ் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன், தட் எங்கேயோ வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஆஸ் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணும்போது கொஞ்சம் டிட்டாச்சாக இருப்போம். பட் இந்த படம் என்னன்னு தெரியல, எல்லாருமே ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து டே 1 நாங்கள் செட்ஸில் இருக்கும்போது எல்லாருமே ஆர்டிஸ்டாக தான் வந்தோம். பட் போக போக ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து காலைல வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம், காரைக்குடியில் ஒரே பங்களா மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாருமே இருந்தோம். அங்கே வந்து 3:30க்கு நாங்கள் எல்லாருமே கிளம்புனோன்னா யார் ஃபஸ்ட்டு கிளம்புறாங்கன்ற ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா சடனாக ஸோ எஸ்கே பிரதரோட ரூம் என் பக்கத்தில் இருக்கும். அவர் வந்து கதவை சாத்தும் போது ஐயோ இவர் போயிட்டாரு, நமக்கு லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு போய் சேர்றாங்க, அண்ட் வி ஆல் பிகேம் லைக் ஸ்கூல் கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. மேலும் நான் என்ன சொல்கிறேன்னா, பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். இட்ஸ் ஒன் ஃபிலிம் தட் யூ ஷுட் மிஸ் இன் தியேட்டர்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் என் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு திடீர்னு தான் சுதா மேடம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா வேற ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, அவரோட டேட் ஏதோ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து என்னை முதல்ல கூப்பிடலையான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை கூட போட்டேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு கூப்பிட்ட போது சொன்னாங்க, இது ஒரு பீரியட் ஃபிலிம், அது இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, சொல்லப்பட வேண்டிய கதை, உண்மையான சம்பவத்துலேருந்து எடுத்தது. அதனால்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வி பிளான்ட் இட் வெரி வெல். ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2 வருஷம் அவங்க அதுக்கு நான் வரும்போதே 2 வருஷம் ப்ரிப்பரேஷன் இருந்தாங்க, நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்த படத்துக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க கூட ஜேர்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அது படத்தோட விஷுவல் பேலட்ஸு, கலர் பேலட்ஸு, காஸ்டியூம் லுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த படத்துக்கு ஒரு நல்ல விஷுவல் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லாத அவங்க காத்தால 4 மணிக்கு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 4 மணிலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கேமரா இறங்கின உடனே கேமரா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நல்ல பியூட்டிஃபுல் லைட்டில் ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு சிவா சாருக்கும் நடித்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து தே யூஸ் டு கெட் அப் அட் 3:30 இந்த மார்னிங், கெட் ரெடி ஃபார் த மார்னிங் ஷாட். அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்ததே பெரிய விஷயம். அது சொன்னாக்க ஆச்சரியமாக இப்போ பாம்பே போயிருந்தாங்க, சில ஆக்டர்ஸ் கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் வராங்களா ஆர்டிஸ்ட்லான்னு. நான் சொன்னேன் அவங்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். எதுனா சுதா மேடம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எல்லோரும் கிளம்பி வந்துடுவோம். நாங்கள் எல்லாம் இறங்கின உடனே அவங்க திட்டுவாங்க, ஏன் லேட்டாச்சுன்னு சொல்லி. அவங்களுக்கு 5:30 மணிக்கு படம் ஷார்ட் எடுத்துடணும். அது மாதிரி இந்த படத்தில் எல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ். சிவா சார் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆக்டர், ரொம்ப நல்ல ஆக்டர். ரவி சார் அண்ட் அதர்வா, அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலா, மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் டு ஷூட். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த படத்தை ஷூட் பண்ணுறது. பட் இது வந்து இந்த படத்தில் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், என்னோட டீம், கேமரா, சவுண்டு, ஆர்ட்டு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ரியலி தி புட் ஹார்ட் அண்ட் ரியலி ஒர்க்ட் ஹார்டு. ஏன்னாக்கா எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட், ஸ்மோக் யாரோ ஒருத்தர் மேக்கப் மேன் கூட எடுத்து போடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஜர்னி. தேங்க்ஸ் சுதா ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆகாஷ் பாஸ்கரன் இவ்வளோ பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல செலவு பண்ணாங்க, நிறைய செட்ஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்போம், இன்னொரு நாள் அடுத்த ஊரில் இருப்போம். அது மாதிரி ஷூட் பண்ணோம். இட்ஸ் அ வெரி வெரி குட் ஜேர்னி. ஐ ஐம் ரியலி ஹாப்பி. இந்த தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கே எமோஷ்னலாக, நம்ம எடுத்த படம் தான், பட் இட் கனெக்டட் டு த சோல். அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீப்புளோட பார்க்கும்போது அதோட அவங்களோட எமோஷன், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த தமிழ் தீ பரவட்டம் சொன்னது, அது நாங்களே வந்து கை தட்டிட்டோம் இன்டர்வல் பிளாக்ல வரும்போது. அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படம். ஸோ ஷி மேட் அ ரியலி குட் ஃபிலிம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஃப்ரம் த மீடியா அண்ட் த பப்ளிக். தேங்க்யூ வெரி மச்.